நிகரில்லா பேரன்புடையனுமான எல்லாம் வல்ல ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களுடைய பரிசுத்தமான பெற்றோர்கள், மனைவி மக்கள், நபிமார்களான ரசூல்மார்களான சகோதரர்கள், தூய்மையான தோழர்கள், தாபிஊன்கள், தபஉ தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகியோர்கள் மீது என்றென்றும் ஒன்று நிலவட்டுமாக. இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகல முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹுடைய அருளும் அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான ஷஃபாஅத்தும் கிடைத்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்தவனாக, சம்பந்தப்பட்ட ஒரு சங்கையான மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதத்தில் தான் புகழ வேண்டும், இந்த மாதத்தில் தான் பேச வேண்டும் என்று எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு முஃமினும் சொன்னதில்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பேச்சு, அவர்கள் பற்றிய புகழ் அது இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு உண்டான ஒன்றும் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய சகல நபிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசுவாசித்திருக்க வேண்டும். எந்த ஒரு ரசூலும் எந்த ஒரு நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொள்ளாத நபியும் இல்லை, ரசூலும் இல்லை. அதனால் ஒவ்வொரு நபிமார்களும் 1,24,000 நபிமார்கள் என்று சொல்கின்றோம். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபி. அவர்களுக்கு பிறகு நபி இல்லை, நுபுவத் முற்று பெறுகிறது. எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள், எல்லா ரசூல்மார்களும் அவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்திருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்திருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசுவாசித்திருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய சமூக மக்களுக்கு சொல்லிக்கொண்டேதான் வந்தார்கள். எந்த நபியும் எந்த ரசூலும் தன்னுடைய சமூகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி சொல்லாமல் விட்டதில்லை. ஏன்? அது நபிமார்கள் பிறப்பதற்கு முன்பிருந்து ஆலமுல் அர்வா என்று சொல்லுகின்ற ஒரு உலகத்தை நாங்கள் நம்ப வேண்டும். ஆலமுல் அர்வா, மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பிருந்து, மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னர் ஆலமுல் அர்வா என்கின்ற ஒரு உலகத்தில் அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் இதுவரையில் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், வாழப்போகின்றவர்கள் என்ற முழு மனித சமூகத்தை ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்கள் என்றில்லை, முஃமினூன்கள் என்றில்லை, எல்லா ஆத்மாக்களையும் ஒன்றிணைத்து இறைவன் நம்மோடு உரையாடியது போல எல்லா நபிமார்களையும் எல்லா ரசூல்மார்களையும் ஒன்றிணைத்து ஆத்மாக்கள் படைக்கப்படவில்லை. எந்த நபியும் எந்த மனிதனும் படைக்கப்படவில்லை. இன்னும் அதற்கு முன் படைக்கப்பட்டிருந்த ஆத்மாக்கள் ரூஹ் என்று சொல்கின்றோமே, அந்த நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய ரூஹோடு அல்லாஹ் தஆலா பேசினான். அந்த பேச்சில்
ஒரு ஒப்பந்தம் எடுத்தார். அந்த ஒப்பந்தம் யாரை பற்றிய ஒப்பந்தம்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான ஒப்பந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி புரிய வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம் மனிதனுடைய படைப்புக்கு முன்பு, மனிதனாக வருவதற்கு முன்பிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்பட்டு வந்திருக்கின்றார்கள். சில மனிதன் மட்டும்தானா பேசுகின்றார்கள் என்று பார்த்தால் இல்லை. என்கின்ற ஒரு வசனம், என்கின்ற வசனத்தில் என்கின்ற அந்த வசனத்துக்கு விரிவுரை செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நினைவு கூறப்படுகின்ற சந்தர்ப்பம் எல்லாம் மனிதன் மட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றதில்லை, ஜின் மட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்லை. அல்லாஹ்வை நினைவு கூறாத எதுவும் இல்லை. யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்தி என்று அல்லாஹ் சொல்வான். இன்னும் ஒரு வசனத்தில், அதாவது அல்லாஹ்வை எல்லாமே துதி செய்கிறது. வானம் துதி செய்கிறது, வானத்தில் உள்ளவைகள் துதி செய்கிறது, பூமி துதி செய்கிறது, பூமியில் உள்ளவைகள் துதி செய்கிறது, கடல் துதி செய்கிறது, கடலில் உள்ளவைகள் துதி செய்கிறது என்றால் அல்லாஹ்வை எந்த பொருள் எல்லாம் நினைவு கூறுகின்றதோ அந்த பொருள் எல்லாம் அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நினைவு கூறுகின்றது, நினைவு கூர்ந்தது, நினைவு கூறிக்கொண்டிருக்கிறது, நினைவு கூறும். அப்ப மனிதனுடைய படைப்புக்கு முன்னர் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பிருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா படைப்பாலும் போற்றப்படுகின்றவர்கள், நினைவு கூறப்படுகின்றவர்கள். அதே போல ஆலமுல் அஜ்ஸாம், ஆலமுல் அர்வாஹில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறப்பட்டது போல ஆலமுல் அர்ஹாம் என்று ஒரு உலகம் இருக்கிறது. அதாவது கற்ப உலகம். கற்ப உலகம், தாயுடைய வயிற்றில் இருக்குகின்ற அந்த அது ஒரு உலகம். அது 9 மாசமாக இருந்தாலும் சரிதான், அது ஒரு காலகட்டம். அந்த உலகத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள். எப்படி என்றால், ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்ற தீர்ப்பு அங்கு எழுதப்படுகிறது. வயிற்றில் வைத்து பிறப்பதற்கு முன்பே ஒரு மனிதன் நல்லவனா, சயீதா, சீதேவியா அல்லது மூதேவியா என்ற தீர்ப்பு பிறப்பதற்கு முன் மலக்குமார்களால் எழுதப்பட்டு விடுகிறது. சயீதி என்று யாரை எழுதப்படுகின்றதோ, என்னை எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் எழுதப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட வேண்டும். சயீதி என்று யாரை எழுதப்படுமோ அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகின்றவராகத்தான் இருப்பார். ஏனென்றால் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகின்றவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கின்றவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்றவர் சயீதாகத்தான் இருப்பார். சயீதாக இருக்குகிறார், அதாவது சீதேவியாக, நல்ல மனிதராக. நல்ல மனிதர் என்ற ஒரு முடிவை எதை வைத்து எடுக்க வேண்டும் என்றால், எவருடைய நாவில், எவருடைய பேச்சில், எவருடைய நடவடிக்கைகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய சிந்தனை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய எழுத்து, பேச்சு, மூச்சு, உணர்வு யாரில் இருக்குமோ அவர் சீதேவியாகத்தான் இருப்பார் என்ற செய்தியை சொல்லுவார்கள். என்றால் ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன், தாயிரை வயிற்றிலிருந்து வெளியாகுவதற்கு முன் சீதேவியாக எழுதப்பட்டிருந்தான் என்றால் அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவன் பிறந்த பிறகு பேசுகின்ற ஒருவனாக இருப்பான். சீதேவி என்ற தீர்ப்பே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது என்ற செய்தியை பெருமக்கள் சொல்லுவார்கள். அப்ப அந்த மனுஷன் பிறந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் பேசுவார். அதன் பிறகு வாழுகின்ற சந்தர்ப்பம், வாழ்ந்து முடிந்த பிறகு கபருடைய உலகம், பர்ஸக் ஆலமுல் பர்ஸகுடைய துவக்கம், கபரில் பேசப்படுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டவன் தான் கபரில் நிம்மதியாக வாழ முடியும். யாரொருவர் கபரிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பிக்கப்படுகின்ற பொழுது ஹாதா ரசூலுல்லாஹ் என்று அடையாளம் காணுகின்ற பாக்கியம் பெற்றுக்கொண்டானோ அவன் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படுகின்ற வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பான். எந்த பிரச்சனையும் இருக்காது. அவனுடைய கபர் ஒளிமயமாக இருக்கும். அவனுடைய கபர் சுவனத்தின் பூஞ்சோலையாக இருக்கும். கபரிலிருந்து வெளிப்பட்ட பிறகு, கபரிலிருந்து வெளிப்பட்ட பிறகு எல்லோரும் மீண்டும் எழுப்பாட்டப்படுவோமே, மஹ்ஷர் மைதானத்திற்காக வேண்டி, மறுமையுடைய விசாரணத்திற்காக வேண்டி. அந்த மறுமையுடைய உலகமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை உணர்த்துகின்ற மிக பிரமாண்டமான ஒரு மைதானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய எல்லோரும், முஸ்லிம்கள், முஃமினூன்கள், காபிர்கள், முஷ்ரிக்குகள், சகலரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அதிகாரம் என்ன, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வல்லமை என்ன என்பதனை இறைவன் வெளிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மகாநாடு என்றால், ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு என்றால் அது மஹ்ஷருடைய மைதானம். மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லோரும் இருப்போம், நானும் இருப்போம், இதுவரையில் பிறந்தவர்கள், முழு மனித இனமும் இருக்கும், முழு மனித இனம் இருக்கும். அப்பொழுது புரிந்து கொள்வான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை. அறிஞர்கள் சொல்லுவார்கள், மஹ்ஷர் மைதானத்துடைய நிகழ்வு, மஹ்ஷர் மைதானம் எதற்காக ஏற்படுத்தப்படுகின்றது என்றால் பெருமானார் யார் என்பதை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் என்று சொல்லுவார்கள். பெருமானாரை புரியாதவன் கூட புரிந்து கொள்வான். ஆனால் அப்பொழுது புரிந்து கொள்வதில் எந்த பிரயோசனம் இருக்காது. பிறகு கேள்விகள் விசாரணை உண்டாகி நரகம் சுவனம் செல்வான். சுவனம் சென்ற பிறகும் ஒரு மனிதன் ஆசைப்படுகின்ற ஒன்றென்றால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆசைதான். அங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பேசப்படுவார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சுவனத்தினுடைய திறவுகோல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சுவனத்தை திறக்க வேண்டும். திறந்ததுக்கு பிறகுதான் யாரெல்லாம் சொர்க்கம் செல்லலாமோ அவர்கள் எல்லாம் போகலாம். எனவே சுவர்க்கம் செல்லுதல், நரகம் செல்லுதல், இந்த உலகத்தில் சீதேவியாக வாழுதல், கபரிலே சீதேவியாக வாழுதல் என்கின்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் வைத்திருக்கின்றான். இதையெல்லாம் யார் சொன்னது? ஆலமுல் அர்வாஹ் என்று உலகம் இருக்கின்றது என்று சொன்னோமே இல்லையா? நம்ம படைக்கப்படுவதற்கு முன்னர் ஆலமுல் அர்வாஹ் என்கின்ற உலகம் இருந்தது. வயிற்றுக்குள்ள மலக்குமாறு வாரையாம், மலக்குமாறு வந்து நல்லவன் கெட்டவன் என்று எழுதுறையாம். பிறகு பிறந்ததுக்கு பிறகு வாழுறையாம், வாழ்ந்ததுக்கு பிறகு கபருக்கு போறையாம், கபரிலே கேள்வி இருக்காம், நரகம் இருக்காம், சொர்க்கம் இருக்காம், திரும்ப கபரில் இருந்து எழுப்பாட்டப்படுவதாம், பிறகு அங்கு விசாரணை இருக்கிறதாம், நரகம் இருக்கிறதாம், சோனம் இருக்கிறதாம் என்றெல்லாம் நம்பியிருக்கின்றோமே. யார் சொன்னது? அல் குர்ஆன் சொன்னது இல்லையா? அல் குர்ஆன் சொன்னது. அல் குர்ஆன் சொன்னது என்று யார் சொன்னது? அல் குர்ஆனில் இப்படி இருக்கிறது, அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான் என்று நமக்கு சொல்ல அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தது யாரை? யாரை ஏற்படுத்தி வைத்தான்? சொல்லுங்க.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.